Hi students, welcome to IAS Academy. Select விடுபடுவதற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல தமிழ்ல உங்களை 100க்கு 97 எடுக்குவீங்கன்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம யூடியூப்லேயே போட்டுருக்கோம். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம சேனல்ல போற வீடியோஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ல கண்டிப்பா 97 எடுத்துருவீங்க. மேக்ஸுக்கும் வீடியோ போடுறோம், ஜிஎஸ்க்கும் வீடியோ போடுறோம், பார்த்துட்டு தான் நீங்க இருப்பீங்க. புரியுதா? ஸோ மேக்ஸ்ல உங்களை கண்டிப்பா 25 எடுக்க வச்சிருவோம், தமிழ்ல 97 எடுக்க வச்சிருவோம், ஜிஎஸ்ல 75க்கு 60க்கு மேலே எடுக்க வச்சிருவோம், 180க்கு உங்களை எடுக்க வச்சிருவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா வீடியோஸும் பார்த்தா மட்டும் போதும். தயவு செய்து லிங்கை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணணும், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு விஷயம், நீங்க இந்த வீடியோ முடித்த பிறகு பண்ணால் போதும். ஓகேவா? என்னன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா சிவில், இசிஇ, ட்ரிபிள், மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ஐடி இந்த மாதிரி இன்ஜினியரிங்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், கைடன்ஸ் சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா 2024 உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கு. சரிங்களா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை பத்தி உங்களை ப்ராப்பரா கைட் பண்ணி 2024 உங்களை கவர்மெண்ட் வேலையில கொண்டு போய் உட்கார வச்சிருவோம். புரியுதா? சரி, இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை சார், நான் வேற டிபார்ட்மெண்ட் வேற டிகிரினா டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ் தனி குரூப் வச்சிருக்கோம், நீங்க அதையும் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? குரூப் 4 எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கொஸ்டின் போயிட்டு இருக்கு. குரூப் 4 ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 699 தான். 80 டெஸ்ட் கொடுக்குறோம், 80 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம், ஃபீஸ் 699 தான். அதே ஆன்லைன் டெஸ்ட் எஸ்ஐக்கு வந்தீங்கன்னா ஃபீஸ் 999, இதுல 70 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, எஸ்ஐக்கு ஆல்ரெடி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. பட் எஸ்ஐக்கு நியூ பேட்ச் ஆரம்பிக்க போறோம், டெஸ்ட் பேட்ச் ஜனவரி 15 இருந்து செகண்ட் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? நீங்க அதுல கூட ஜாயின் பண்ணா பண்ணிக்கோங்க. சேம் டைம் குரூப் 4க்கு ஆன்லைன் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கோர்ஸ்னா இந்த டெஸ்ட் அப்படியே வந்துரும், 80 டெஸ்ட். அது இல்லாம 200க்கு மேற்பட்ட ரெக்கார்ட் டேஸ் கொடுத்துருவோம். ரெக்கார்ட் டேஸ் நீங்க எப்ப ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் ஃபீஸ் வந்து 1999. அதே ஆன்லைன் கோர்ஸ் எஸ்ஐக்கு வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 2999. நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன்லேயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம், நேர்லயே அட்டன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி கண்டிப்பா பாஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? குரூப் 4 வந்தீங்கன்னா 180 எடுத்துருவீங்க, எஸ்ஐ வந்தீங்கன்னா 130 போயிருவீங்க, 140. ரைட்? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாலும் அங்க வீடியோக்கு போயிடலாம். இப்ப பார்க்க போறது தமிழ் தான். போன இது டே 5 நினைக்கிறேன், டே 4ல வந்து தமிழ்ல இலக்கணம் பார்த்திருப்போம், இதுல இலக்கியம் பார்க்கலாம். சரிங்களா? இலக்கியத்துல திருக்குறளும் சிற்றிலக்கியமும் நான் அந்த ஒரு வீடியோல முடிச்சிடுறேன். திருக்குறளும் சிற்றிலக்கியங்களும் நான் அந்த ஒரு வீடியோல முடிச்சிடுறேன். எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 4 கேள்வி நீங்க அடிச்சிடலாம் எக்ஸாம்ல. இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 கேள்வி அடிச்சிடலாம். புரியுதா? ரைட், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, திருக்குறள். திருக்குறளோட ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், யாரு? திருவள்ளுவர். திருக்குறளோட ஆசிரியர் திருவள்ளுவர். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அதோட பாவகை என்ன? குறள் வெண்பா. பாவகை குறள் வெண்பா. திருக்குறள்னா திரு கூட்டல் குறள்னு சொல்லுவாங்க. என்னது? திரு கூட்டல் குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறுகிய அடிகளை கொண்டதால் இப்படி பெற்றது. குறுகிய அடிகள். குறள்னா குறுகிய அடிகள், குறுகிய அடிகள் கொண்டதுனால குறள்னு வந்துச்சு. அதனாலதான் இதுக்கு பேர் என்னது? திருக்குறள், குறள், திருக்குறள். சோ திருக்குறள் வந்து பொறுத்த வரைக்கும் திருக்குறள் என்பது அடையடுத்த கருவியாகு பெயர். திருக்குறள் என்பது அடையடுத்த கருவியாகு பெயர். இது எக்ஸாம்ல கேட்பாங்க, போட்டுருங்க. திருக்குறள் என்னது? அடையடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? திருக்குறளோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறளோட முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா புறநானூறு சொல்லுவாங்க. திருக்குறளோட முன்னோடி என்னது? புறநானூறு. திருக்குறளோட விளக்கம் அப்படிங்கிறது நாலடியார். திருக்குறளோட விளக்கம் அப்படிங்கிறது நாலடியார். திருக்குறளோட பெருமையை சொல்ற நூல் திருவள்ளுவ மாலை. நான் சொல்றேன் அப்படியே கரெக்டா நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க, கரெக்டா உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருந்தவங்க இது ப்ராப்பர் ரிவிஷனா இருக்கும். நான் இது வரைக்கும் படிச்சுட்டே இல்லைனாலுமே கூட நம்ம வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுங்க, பிரச்சனையே இல்லை. நோட்ஸ் எடுத்து திரும்ப ஒரு டிவிஷன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இப்ப திருக்குறள்னா 6, 7, 8, 9, 10, 12 புது புக்கு பழைய புக்கு அவ்வளவு இருக்கும். பாயிண்ட்ஸ் தொகுத்து நம்ம ஒரே வீடியோவா கொடுத்துருவோம். நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அப்புறம் நீங்க ஸ்கூல் புக் ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? ரைட். திருக்குறளோட பெருமை திருவள்ளுவ மாலைன்னு சொன்னோம். நெக்ஸ்ட், திருக்குறளோட சாரம்னா நீதி நெறி விளக்கம். திருக்குறளோட சாரம்னா நீதி நெறி விளக்கம். திருக்குறளோட ஒழிப்புனா திருவருட்பயன். திருக்குறளோட ஒழிப்புனா திருவருட்பயன். ஓகேவா? திருக்குறளோட வேறு பெயர்கள் எக்ஸாம்ல கேட்பாங்க. எதெல்லாம் திருக்குறளோட வேறு பெயர்கள்னா திருவள்ளுவம், தமிழ்மறை, பொதுமறை, முப்பால், பொய்யாமொழி, தெய்வ நூல். ஓகேவா? பாஸ் பண்ணி நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. பொய்யாமொழி, தெய்வ நூல், வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளோட வேறு பெயர்கள். அரை இலக்கியம், அறிவியல் இலக்கியம், குறிக்கோள் இலக்கியம்லாம் திருக்குறளை சொல்லுவாங்க. புரியுதா? நெக்ஸ்ட், திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் என்னென்ன சார் அப்படின்னா, திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் திருவள்ளுவர நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க, நச்சினார் கிணியர் அப்படின்னு சொல்லுவாங்க, முதற் பாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, தெய்வ புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான்முகன் அப்படின்னு சொல்லுவாங்க, மாதானு பாங்கின்னு சொல்லுவாங்க, சென்னா போதா அப்படின்னு சொல்லுவாங்க, பெரும் நாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, பொய்யில் புலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம்
திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள். அப்ப திருக்குறளுக்கான வேறு பெயர்கள் ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க, திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள் ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. ரெண்டுல ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. குரூப் 1 குரூப் 2 அடிச்சுட்டு வந்துடலாம். புரியுதா? அடுத்து நாம திருவள்ளுவரோட காலம்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கிமு 31ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? கிமு 31ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவீங்க. அது திருவள்ளுவரோட காலம். ஆனா அது 31ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் சொன்ன கிமு 31 தான் நம்ம பின்பற்றணும். ஆனா திருவள்ளுவரோட காலம் வேற வேறைய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிமு 1ன்னு B.R. தீட்சிதர் சொல்லியிருக்காரு. கிமு 1ன்னு B.R. தீட்சிதர் சொல்லியிருக்காரு. கிமு 31 பார்த்து யார் சொல்லியிருக்கா? மறைமலை அடிகள் சொல்லியிருக்கா. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கிமு 1ல இருந்து 3க்குள்ள அப்படின்னு ராசமாணிக்கனார் சொல்லியிருக்காரு. புரியுதா? ராசமாணிக்கனார் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் திருக்குறள்ல 3 பால் இருக்கு. என்ன பால்? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 133 அதிகாரம் இருக்கு. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம் 1330 குறள்கள் இருக்கு. இயல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 9 இயல்கள் இருக்கு. ரைட். அறத்துப்பால் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 38 அதிகாரம் 4 இயல் இருக்கும். 38 அதிகாரம் 4 இயல். என்னென்ன இயல் அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். என்னது? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். 4 இயல் இருக்கு. ஒரு இயல்ல எத்தனை அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பாயிரவியல்ல 4 அதிகாரம். ரைட்டா? பாயிரவியல்ல 4 அதிகாரம், இல்லறவியல்ல 20 அதிகாரம், துறவரவியல்ல 13 அதிகாரம், ஊழியல்ல ஒரே ஒரு அதிகாரம். இதை கூட்டிங்கன்னா மொத்தம் 38 வரும். அப்ப அறத்துப்பால்ல மட்டும் எவ்வளவு அதிகாரம் இருக்கு? 38 அதிகாரம் இருக்கு. அது மாதிரி பொருட்பால், பொருட்பால்ல மொத்தம் 70 அதிகாரம் இருக்கு. பொருட்பால்ல 70 அதிகாரம் இருக்கு. அதுல 3 இயல் இருக்கு. என்னென்ன இயல் அப்படின்னா அரசியல், அங்கவியல், குடியியல். இதுக்கு ஒழிபியல்னு இன்னொரு பேரும் இருக்கு. அரசியல்ல மட்டும் எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னா 25 அதிகாரம் இருக்கு. அங்கவியல்ல மட்டும் எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 32 அதிகாரம் இருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் குடியியல்ல மட்டும் 13 அதிகாரம் இருக்கு. அப்ப மொத்தமா பொருட்பால்ல 70 அதிகாரம் இருக்கு. நெக்ஸ்ட் இன்பத்துப்பால். இன்பத்துப்பால்னு சொல்லுவாங்க, காமத்துப்பால்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 இயல் இருக்கு, 25 அதிகாரம் இருக்கு. 2 இயல் 25 அதிகாரம் இருக்கு. அது என்னென்ன இயல் அப்படின்னு பார்த்தோம்னா களவியல் 7 அதிகாரம், கற்பியல் 18 அதிகாரம். களவியல்ல 7 அதிகாரம், கற்பியல்ல 18 அதிகாரம். மொத்தமா 25 அதிகாரம், 2 இயல். இதுதான் திருக்குறளோட டோட்டல் டேட்டா. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இயலு அதிகாரம். ஒரு இயல்லையும் எத்தனை அதிகாரம்? இதுக்குள்ள மேபி கேள்வி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அடிச்சுட்டு வந்துருங்க. ரைட்டா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் கவனிங்க. அதே மாதிரி திருக்குறளுக்கு உரை எழுதுனது மொத்தம் 11 அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு உரை எழுதுனது 11 அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் முந்தியவர் யாருன்னா தருமர். திருக்குறளுக்கு உரை எழுதுனதுல காலத்தால் முந்தியவர் யாரு? தருமர். காலத்தால் பிந்தியவர் யாருன்னா பரிமேலழகர். புரியுதா? ரைட். திருக்குறள் பாத்தீங்கன்னா அகரத்துல தொடங்கி நகரத்துல முடியும். அது இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இது உயிரெழுத்தோட ஸ்டார்டிங், மெய்யெழுத்தோட கடைசி. நாங்கள் உண்மை எழுத்து. புரியுதா? இன்னும் சேர்ந்து வரும். அந்த மாதிரி முடியும். ஏன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்பே உலகங்கிறதா முதல் குறள். அதாவது கடைசி குறள் நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா அது 4 முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ரைட். திருக்குறளை முதல்ல பதிப்பித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மலையத்துவான் மகன் ஞானப்பிரகாசம். இவர் தான் முதல்ல பதிப்பித்து தஞ்சையில வெளியிட்டாரு. தஞ்சையை சேர்ந்ததான் இவர். தை 2ஆம் நாள திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? தமிழ்ல கதி அப்படின்னு சொல்லுவாங்க. கதினா கேனா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். கதிங்கிறது தமிழ்ல முக்கியம். கேனா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். ஓகேவா? திருக்குறள்ல மொத்தம் 12,000 சொற்கள் இருக்குன்னு சொல்றாங்க. திருக்குறள்ல 12,000 சொற்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வட சொற்கள் 50க்கும் குறைவா இருக்கான். புரியுதா? ரைட். திருக்குறள் அடுத்து மொழிபெயர்த்தது பார்க்கலாம். திருக்குறளை மொழிபெயர்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா லத்தீன்ல மொழிபெயர்த்தது வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன்ல மொழிபெயர்த்தது வீரமாமுனிவர். ஜெர்மன்ல மொழிபெயர்த்தது கிரால் அப்படின்றவர். புரியுதா? நெக்ஸ்ட் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியு போப்பு. நெக்ஸ்ட் வாவேசு ஐயரு, அப்புறம் ராஜாஜி. 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேவா? 3 பேருமே திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து திருக்குறளை பிரெஞ்சுல மொழிபெயர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏரியல். திருக்குறளை பிரெஞ்சுல மொழிபெயர்த்தது ஏரியல். வடமொழியில மொழிபெயர்த்தது அப்பா தீட்சிதர்.
வடமொழியில மொழிபெயர்த்தது அப்பா தீட்சிதர். அடுத்து ஹிந்தியில மொழிபெயர்த்தது பி.டி. ஜெயின். ஹிந்தியில மொழிபெயர்த்தது பி.டி. ஜெயின். தெலுங்குல மொழிபெயர்த்தது வைத்தியநாத பிள்ளை. இது திருக்குறளை மொழிபெயர்த்த மட்டும், புரியுதா? நெக்ஸ்ட், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னவர் பாரதியார். சுத்தானந்த பாரதி என்ன சொல்றாருன்னா, எம்மதம் எவ்வினமும் என்னாலும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்றாரு, புரியுதா? யாரு? சுத்தானந்த பாரதி. நெக்ஸ்ட், திருக்குறள்ல மிக முக்கியமான லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அறத்தான் வருவதே இன்பம். என்னன்னா, இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது எந்த நூலுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி திருக்குறள்ல கேட்கக்கூடிய முக்கியமான லைன்ஸ் மட்டும் தனியா கொடுத்துருக்கோம். அது என்னன்னா, அறத்தான் வருவதே இன்பம். இது ஒரு திருக்குறள்ல வரக்கூடிய ஒரு லைனு. இதை கொடுத்து இது என்னன்னு கேட்பாங்க. கேட்டா திருக்குறள்னு போட தெரியும் உங்களுக்கு, புரியுதா? மனத்துக்கண் மாசிலன் ஆகுதல் அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், முயற்சி திருமணையாக்கும். இது உங்களுக்கு தெரியும். கனி இருப்ப காய் கவர்ந்தது உங்களுக்கு தெரியும். ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம். இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு திருக்குறளா என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா போட்டு வந்து, புரியுதா? இதோட திருக்குறளோட மிக முக்கிய டேட்டாஸ் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், சிற்றிலக்கியங்களை பத்தி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம், புரியுதா? ரைட். சிற்றிலக்கிய காலம்னு நாயகர் காலத்தை சொல்லுவாங்க. நாயக்கர் காலத்தை தான் சிற்றிலக்கிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் அப்படிங்கிற வேறு பேரும் இருக்கு. சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் அப்படிங்கிற வேறு பேரும் இருக்கு. பிரபந்தம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல்லு. அதுக்கான பொருள் என்னன்னா, நன்கு கட்டப்பட்டது, புரியுதா? பிரபந்தம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல தமிழுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா நாதமுனிகள். அடுத்து, சிற்றிலக்கியங்கள்ல இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் என்னன்னா பட்டியல் பாட்டியல், புரியுதா? சிற்றிலக்கியங்கள் இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பன்னிரு பாட்டியல். சிற்றிலக்கியங்களோட இலக்கணத்தை கூறக்கூடிய நூல்கள் பாட்டியல் நூல்கள். பாட்டியல் நூல்கள் அதுல மிக சிறப்பா சொல்றது எந்த நூல்னா பன்னிரு பாட்டியல், புரியுதா? பன்னிரு பாட்டியல். சிற்றிலக்கிய வகை கேட்டா 96. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகைப்படும். சிற்றிலக்கியம் 96 வகைன்னு ஃபர்ஸ்ட் ஒரு நூல் சொன்னுச்சு. அந்த நூலுக்கு பேர் பிரபந்த மரபியல். பிரபந்த மரபியல் தான் சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும் சொன்னது, பிரபந்த மரபியல். 96 வகை சிற்றிலக்கியங்களோட பேரை ஃபர்ஸ்ட் சொன்ன நூல் என்னன்னா வீரமாமுனிவரோட சதுரகராதி. பாட்டியல் நூல்கள் சொன்னோம்ல, அதுல காலத்தால் முற்பட்டது பன்னிரு பாட்டியல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு குமரகுருபரர் சொல்லுவாங்க. சிற்றிலக்கிய வேந்தர்னு குமரகுருபரர் சொல்லுவாங்க. சோ இந்த வீடியோல சிற்றிலக்கியங்கள் பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்த்திருக்கோம். திருக்குறள் ஃபுல்லா முடிச்சு விட்டோம். திருக்குறள்ல திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சு திருவள்ளுவருக்கான வேறு பேர்கள் என்ன, திருக்குறளுக்கான வேறு பேர்கள் என்ன, திருக்குறளோட பெருமையை கூறுறதுனால ஒளிவு முன்னோடி எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்தது ஒன்னொன்னு யார் யாரு, சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல என்ன இயல் இருக்கு, பொருட்பால்ல என்ன இயல் இருக்கு, இன்பத்துப்பால்ல என்ன இயல் இருக்கு, ஃபுல்லா முடிச்சிருக்கோம். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல 3-4 கேள்வி கேட்பாங்க, அடிச்சுட்டு வந்துடலாம், புரியுதா? சோ தொடர்ந்து நம்ம சேனல் போற வீடியோஸ் பாருங்க. தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே பாருங்க. கண்டிப்பா நீங்க 200க்கு 180 மேல எடுத்துடலாம், புரியுதா? சோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி குரூப் 4 எஸ்ஏக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டேட் ஸ்டார்டிங் சொல்லிருப்பேன். ஜாயின் பண்ணா நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க, புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.